நான் உங்கள் நகரை சுபா. இன்னைக்கு நம்ம பார்க்குறது கத்தரிக்காய் செடி தாங்க. இந்த கத்தரிக்காய் செடியில பார்த்தீங்கன்னா வந்து, பூ வைக்கிற எல்லா பூவுமே வந்து காயா மாறிறாது. அது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நோட் பண்ணிட்டு தாங்க நான் சொல்றேன். மேல் நோக்கி வந்து காம்பு வந்து பூ வர்றது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண் பூவ சேர்ந்ததுங்க. அது சும்மா ஒரு அழகுக்காக மட்டும் தான் பூக்கும். அதே சமயத்தில கீழ் நோக்கி வருது பாருங்க, அந்த கீழ் நோக்கி வர்றது தாங்க வந்து காயா இருக்கும். இப்படி மேல் நோக்கி வர்றது வந்து இது எந்த பூவுமே இந்த 3 பூவுமே வந்து காய் கிடையாது. இந்த தண்டு பகுதியிலேருந்து வெடிச்சு வர்றதாங்க வந்து நமக்கு காயாக மாறும். நல்லா நோட் பண்ணி பாருங்க நான் சொல்றத. இந்த மாரி நீளமாக வந்து பூ விடுறது எதுவுமே வந்து காய் கிடையாதுங்க. அது சும்மா பூத்துட்டு கீழ உதிர்ந்துற போற ஒரு பூ தான். இதே மாரி தண்டு பகுதியில வெடிச்சு கீழ் நோக்கி வரும் பார்த்தீங்களா? இது மட்டும் தான் காயாக வரும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். இது ஃபுல்லாமே காயா இருக்கும். பாருங்க இந்த மாரி கீழ் நோக்கி வரணும். இந்த கீழ் நோக்கி வர்றது மட்டும் தான் வந்து காய் தன்மைய குடுக்கும். மேல் நோக்கி போய் 3 பூ, 5 பூ அப்படின்றது வர்றது வந்து வராது. இப்ப பாருங்க இந்த பூவெல்லாம் வராது. இதெல்லாம் சும்மா பூத்து நிக்கிற பூ மட்டும் தான். அது நமக்கு காய் கொடுக்காது 100%. இந்த இது வந்து காய் கொடுக்குங்க. இதாங்க நம்ம இந்த செடியோட பத்தி இன்னைக்கு நான் வந்து சொல்ல வந்த கருத்து. இந்த பாருங்க, சின்ன பிஞ்சா இருக்கா? அது வந்து ஒரு பிஞ்சு. இது வந்து காய் காய்க்காது. இது காய்க்கும். பார்த்தீங்களா? இதுதான். நீங்களும் உங்க தோட்டத்தில வந்து கண்டிப்பா நோட் பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா? கீழ் நோக்கி வர்றது மட்டும் தான் காய்ச்சிருக்கு. மேல் நோக்கி வர்றது எதுவுமே காய்க்காது. நன்றி புடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி,